ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. நேர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நாளில் இந்த ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நிகழ்ச்சியில் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு வசனம் சொல்லுகிறேன். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடைக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாக இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாக இருக்கிற அவர் நோக்கி கூப்பிடுங்கள். எவ்வளோ அருமையான வார்த்தை. எல்லா நேரமும் ஆண்டவர் கூப்பிடலாம், எல்லா நேரமும் ஆண்டவர் தேடலாம், தப்பே இல்லை. ஆனால் பைபிளில் அவரை கண்டடைத்தக்க சமயம் ஒரு சமயம் இருக்குது. அது என்ன நேரம்? அதிகாலையில் நோக்கி கூப்பிடும். அதிகாலையில் தேடுகிறவன் தடையும் ஏழி மாணி கத்திர சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களில் கஷ்டப்பட்ட நேரம் வந்து, நெருக்கப்பட்டு கைவிடப்பட்ட நேரம் வந்து போது அதிகாலையில் ஆண்டவரை கூப்பிட்டுருக்கார். ஆண்டவர் அற்புதமாக இறங்கி அந்த வழிகளை உண்டாக்கியிருக்கிறார், அந்த உதவிக்கரங்களை கொண்டு வந்திருக்கிறார், அற்புதம் செஞ்சிருக்காரு. அதே தேவன் உங்களுக்கும் உதவி செய்யலாம். அதிகாலை ஜெபத்துக்கு ஏராளமான நன்மை உண்டு. அதான் அவரை கண்டடைத்தக்க சமயத்தை அவர் நினைக்கிறார். அது சமயமாக இருக்கிற அவர் நோக்கி கூப்பிடும். அவரை கண்டடைத்த நிறைய நேரம் நம்ம அவர் இந்த நேரத்தை நமக்கு தவற விட்டுருக்கோம், அது சமயத்தை தவற விட்டுருக்கோம். புரியுது அவங்களுக்கு? அப்படி இல்லாமல் ஆண்டவரே ஏழி மார்னிங் கூப்பிட்றேன், ஆண்டவரை ஏழி மார்னிங் நம்ம கூப்பிட்றோம், அதிகாலையில் உங்களை நம்ம கூப்பிட்றேன் ஆண்டவர். அது கூப்பிட்டு பாருங்கள், அது கஷ்டமே இல்லை. நீங்கள் அதை நினைக்கிற மாதிரி அது கஷ்டம், அது ரொம்ப ஐயோ அப்படிலாம் கூப்பிட முடியாது அது நினைக்காதீங்க. எத்தனையோ பேர் அதிகாலையில் ஆண்டவரை கூப்பிட்டு அற்புதங்களை கேட்டிருப்பாங்க. நீங்களும் கூட அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை கூப்பிட்டு அற்புதங்களை பாருங்கள். அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தை அவர் தேடுங்க, அது சமயமாக இருக்கிற அவர் நோக்கி கூப்பிடுங்க. ஒரு மந்திரியை பார்க்க போகணும், அதிகாரியை பார்க்க போகணும். அப்போ கூட என்ன சொல்லுவாங்க, அவர் இந்த நேரத்தில் வருவார், அந்த நீங்கள் பார்த்துடலாம். அவர் இந்த நேரம் ஆஃபீஸுக்கு வருவார், அவரை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு டாக்டர் பார்க்க போகிறீங்க, அவர் இந்த நேரம் வந்தால் அவரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்போ ஒரு பெரிய செல்வந்தரை பார்க்க போகிறீங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த நேரத்தில் வாங்க சார், அவரை பார்த்துடலாம். அதே மாதிரி இதை எல்லாத்தையும் காட்டணும். ஆண்டவரை எப்போ பார்க்கலாம்? அதுதான் அதிகாலை. அது பெரிய கஷ்டமே இல்லை, கஷ்டமே இல்லை. அதுக்காக நீங்கள் அந்த மலைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் யோசிக்காதீங்க. உங்கள் படுக்கை அறையிலேயே, உங்கள் வீட்டிலேயே, உங்கள் அறையிலேயே அவரை பார்த்தாங்க. அவரை கண்டெடுத்த சமயத்தை அவர் தேடும். அது சமயமாக இருக்கு. அவருக்கு ஆண்டவரே எனக்கு கூப்பிட்டீங்கன்னா என்ன மகனே அப்படின்னா, என்ன மகளே பாரு, அற்புதம் நடக்கும். ஆனால் என்ன கூப்பிடு, நான் உனக்கு மருத்துவ அருளிச்சு, உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியம் ஒரு காரியம். அவரை தேடும்போது, அவரை கூப்பிடும்போது உனக்கு அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியங்கள் அவரை தேடுங்க. செவிக்கலாமா? நல்ல ஆண்டவரே நான் காட்சி இருக்கேன். ஆண்டவரே இந்த நேரத்தில் அவருக்கு எவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் நேரமில்லாத நேரத்திலும் நிகழ்ச்சியை கவனிக்கிறார். ஆண்டவர் அவருக்கு அறியாத எட்டாத பெரிய காரியங்கள் அவருக்கு நடக்கணும். சாமி பெரிய காரியங்கள் நடக்கணும். அவர் ஆசீர்வதி ராஜா, எல்லா குறைவில் நிறைவாக்கி தாரும். கண்ணின் மணிவோடு அவரை காத்துக்கொள்ளும். அவருக்கு விரும்பினது அவர் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறபடி நீதிமான் விரும்பினது அவனுக்கு வாக்கியம் என்று சொல்லுவான். இந்த மகன் விரும்பினது அவன் கிடைக்கும். அவர் என்ன கேட்டாரோ அது கிடைக்கணும் ராஜா. இந்த மகள் என்ன கேட்டாங்களோ அது கிடைக்கணும் ராஜா, கிடைக்கணும் ராஜா, கிடைக்கணும். நீங்கள் அப்படியே அற்புதமாக உள்ள ஆசீர்வதிங்க. சோர்ந்து போக விட்டுறாதீங்க ஆண்டவரை, வெக்கப்பட விட்டுறாதீங்க ஆண்டவரை. கண்மணி போல காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மீண்டும் அடுத்த இயேசு சந்திக்கலாம். ஒரு வாரம் சொல்லுங்க கர்த்தாவே அப்படிங்கிற அந்த நேரத்தில் சந்திக்கலாம். ஆமென். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம்.
எல்லாம் சந்தோஷம்.